ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கு, ஆனா படிக்கவே தேவையில்லை. இதுதான் இப்ப நிறைய பேரோட மைண்ட் செட். கொஞ்சம் ஹானஸ்டா நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆக்சுவலா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வந்து ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகாடமிக்ஸ் பிளஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ். ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கு, காலேஜ் அட்மிஷன்ஸ் கிடைக்குது, ரயில்வே சர்வீசஸ்ல வேலை கிடைக்குது. பட் பர்ஃபார்மன்ஸோட சேர்த்து அகாடமிக்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபுல் ஸ்போர்ட்ஸ் மோட், அப்புறம் 11th 12th வந்து ஃபுல் ஸ்கூல் மோட் அப்படின்னு மாறிடுது. அப்படி இருக்கும்போது ரெண்டு இடத்துலயும் நம்மளால ஷைன் பண்ண முடியாம போயிடுது. இதுக்கு பதிலா கடைசியில வந்துட்டு ஐயோ அப்ப பிளான் பண்ணிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு ஸ்டார்டிங்லேயே பிளான் பண்ணும்போது இந்த ப்ராப்ளத்தை நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். எல்லாருக்குமே வந்து ஒரு செப்பரேட் ஸ்போர்ட்ஸ் கேலண்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டடி கேலண்டரும் கண்டிப்பா இருக்கணும். ஸோ எக்ஸாம் வரும்போது குழந்தைங்க வந்து பேனிக் ஆக மாட்டாங்க. ஏன்னா நம்ம ரெகுலரா வந்து எக்ஸாம்ஸை ஸ்கிப் பண்ணிட்டே வரும்போது இந்த ஸ்போர்ட்ஸை வச்சு எக்ஸ்கியூஸ் வாங்கிட்டு வரும்போது அவங்களுக்கு எக்ஸாம் ஃபைனலாக எக்ஸாம் எழுதும்போது ஒரு பேனிக் வந்துடும். அதுக்கு பதிலாக எக்ஸாம்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப்ங்கிற மாதிரி மாற்றும் போது குழந்தைங்க நேச்சுரலாக ஸ்போர்ட்ஸுக்கும் ஸ்கூலுக்கும் சேர்த்து பிளெண்ட் ஆகி வருவாங்க. எந்த அளவுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறோமோ அதே மாதிரி மினிமம் எலிஜிபிலிட்டி அகாடமிக்ஸ்லையும் பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் வந்து பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறது என்னன்னா டாக்குமெண்டேஷன். நம்ம வந்து விளையாட போவோம், பட் அதோட ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் இருக்காது. ஸோ எல்லா டோர்னமெண்ட்லோட சர்டிஃபிகேட்ஸையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்க. அதே மாதிரி சில குவாலிஃபைடு டோர்னமெண்ட்ஸ் இருக்கும், அந்த டோர்னமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன டிஃபிகல்ட்டி இருந்தாலும் அதெல்லாம் அட்டன் பண்ணுங்க. ஸோ என்னதான் ஸ்போர்ட்ஸை வந்து பர்சியூ பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அகாடமிக்ஸ்க்கு வந்து ஒரு மினிமமான ஸ்ட்ராங் பேஸ் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ கோட்டாங்கிறது ஒரு எஸ்கேப் பண்ணுறதுக்கான ஒரு ரூட் கிடையாது, அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு என்ட்ரி. சாம்பியன்ஸ் வந்து கிரவுண்டில் பில்ட் ஆவாங்க, ஆனால் கெரியர் பிளானிங் வந்து உங்கள் கையில் தான் இருக்கும்.